வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, முன்னாள் முதலமைச்சரும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சருமான எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் பேரன்புடன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ப பெஞ்சமின் அவர்களின் துணையுடன் ஒன்றிய செயலாளர் திரு எம் மூர்த்தி அவர்களின் மேற்பார்வையில் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி யாமினி இளையராஜா அவர்களின் ஆணையின்படி முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட நிர்வாகி திரு எம் இளையராஜா அவர்கள் தனது சொந்த செலவில் அயப்பாக்கம் 13 மற்றும் 14, 15வது வார்டு பகுதிகளில் கடந்த 8/2/2026 அன்று பொதுமக்கள் பயன்படும் வகையில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இந்த பணியானது கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. எனக்கும் உங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சோ கரண்ட் இஷ்யூஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நேற்று இளைஞர்கள் மாநாடு நடந்தது. அது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை. அதாவது இளைஞர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடத்துறாங்கன்னாக்கா, நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல வர வீடியோஸ்லயே பார்த்துருக்கலாம். அது ஒரு இளைஞர்கள் மாநாடு என்றது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும். இளைஞர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்துடைய டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும். ஆனா இவங்களுடைய மாநாடு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடிச்சிட்டு ஒரு கும்மாளம் போடுற மாநாடாக தான் இருந்ததே தவிர, அவங்க தலைவர்கள் கூட என்னென்ன ஒரு அரசியல் ரீதியாக தான் பேசுறாங்களே தவிர, அந்த இளைஞர்களை வந்து வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தணுன்றத வந்து பேசல. என்னுடைய கருத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்களுடைய கொள்கையிலிருந்து நழுவிட்டாங்கன்றதை தான் பார்க்க முடியுது இந்த இளைஞர்கள் மாநாடு மூலயமா. ரேம்பாக் வந்து அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்ற கதையா விஜய் ரேம்பாக் நடக்கிறாருன்றதுக்காக நம்மளும் ரேம்பாக் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டார், அவர் ஒரு ரேம்பாக் கொடுக்குறாருனாக்கா அது ஒரு பரவாயில்லன்லாம் அதை நம்ம. ஆனா இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்துகிட்டு ஒரு ரேம்பாக், நம்ம வந்து மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவராக தான் இருக்கணும் தலைவர்கள் என்னைக்குமே. இப்போ விஜய் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேம்பாக் போறாரு, சினிமா ஸ்டார். ஆனா ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவரான்னு கேட்டா என்னால ஏத்துக்க முடியாது. நிச்சயமா விஜயும் ஏத்துக்க முடியாது, மு.க. ஸ்டாலினையும் ஏத்துக்க முடியாது, உதயநிதி ஸ்டாலினுமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவராக வந்து ஏத்துக்க முடியல. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. மாணவர்கள்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். குரூப் 2, 2A இது எப்படி பாக்குறீங்க? அதாவது மாணவர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரே தவிர எந்த மாணவர்களும் அவர் அப்பான்னு கூப்பிட்டு நான் பார்க்கல. இது வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னாக்கா, ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கம், ஒரு கேலி கூத்தான ஒரு முதலமைச்சர். அதாவது கேளிக்கைகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம், கேளிக்கைகள் விளம்பரங்கள் இதுக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர ஒரு மக்கள் உண்மையாவே பயன்பெறணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா 3வது வருஷம், இன்னும் 2 மாசத்துல அவங்க எக்ஸாம், அந்த கோர்ஸையே அவங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க. டிகிரி 3வது வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டது அந்த 3வது வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு கூட முழுமையா தரல. ஒரு கிளாஸ்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40ல இருந்து 60 மாணவர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு 8 மாணவர்கள் 10 மாணவர்கள் இப்படிதான் கொடுக்குறாங்க. அது வந்து முழுமையா போய் சென்றடையல. எப்பயுமே வந்து திமுக போடுற திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுமையா வந்து மக்களை வந்து சென்று அடையிறது இல்லை. நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த டிவி கொடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா டிவியும் முழுமையா கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுவும் முழுமையா கிடைக்கல. 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னாங்க, அதுவும் முழுமையா கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்ப லேப்டாப்பு, இதுவும் முழுமையா கிடைக்கல. இந்த மாதிரி அவங்க போடுற திட்டங்கள் எதுவுமே வந்து முழுமையா மக்களை வந்து சென்றடையாது. அந்த திட்டங்கள் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய அந்த குடும்பத்துடைய கஜானாக்கு தான் போகுமே தவிர மக்களை வந்து சென்றடையாது. இதே நீங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த பேன் மிக்சி கிரைண்டரு, லேப்டாப்பு மற்றும் மாணவர்களுக்கு வந்து மிதிவண்டி, இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள், தாலிக்கு தங்கம், இதெல்லாம் வந்து மக்களை முழுமையா சென்றடையும் எல்லாருமே. இதுல வந்து இப்போ இன்னைக்கு அந்த அம்மா வழியில, நம்ம அம்மா வழியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, 2000 ரூபாய் கொடுக்கப்படும், வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் முழுமையான மானிய விலையில், அதாவது வெளியே இல்லாமல் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்கும்போது புரட்சி தமிழர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக துர்கா ஸ்டாலினுக்கும் கிடைக்கும், கனிமொழிக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதிமுக வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு முழுமையாக சென்றடையும் திட்டங்கள். அவங்க வந்து கட்சி பார்க்க மாட்டாங்க, ஏற்ற இறக்கம் எந்த வித பாகுபாடும் இல்லாம
மக்களுக்கான திட்டம்னா முழுமையா மக்களை சென்றடையும். நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க 0 விழுக்காடு கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேற்று ஒரு சம்பவம் நீங்க பாத்திருக்கீங்க. 16 வயசு மாணவி கஞ்சா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டவாக்கத்துல 30 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தினம் தினம் வந்து கஞ்சா பற்றின செய்திகள், மாணவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மது, இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொல்றாங்க, மாசும் சொல்றாங்க 0 விழுக்காடு கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவங்களுடைய முதலமைச்சர் அவர் மு.க. ஸ்டாலினும் சரி, அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம், பிளஸ் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு தோன்றது வந்து இவங்க கனவு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து மக்களை இவங்க சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக காரங்க, அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள், அவங்களுடைய கட்சி கவுன்சிலர்கள், இவங்கள வரைக்கும் தான் இவங்க சந்திக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி போய் சொல்லுவாங்க, ஃபுல்லா தெரு பூரா கஞ்சா விற்கிறாங்க. நீங்க வந்து ஒண்ணுமே வேணாங்க, எல்லா கவர்மெண்ட் ஹைஸ்கூலாண்டையும் போய் பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே இங்க 6வது படிக்கிற பிள்ளைங்க பாக்கெட்ல கூட கஞ்சா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து இதை ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்கக்கூடாது. இந்த போதைன்றது, இந்த போதை தான் வந்து பல குற்ற செயல்களுக்கு அடித்தளமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து குற்ற செயல்கள் வந்து பல்கி பெருகி ரொம்ப நம்ம எது சொல்ல முடியாத அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குற்ற செயல்கள் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இதுக்கு முக்கியமான காரணம் இந்த போதை தான். இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன இருக்காரா என்னன்னு தெரியல, இல்ல வெறும்னே வந்து அவர் வீடு, அவர் செக்ரட்டரியேட், அவர் ஆஃபீஸு, அவருடைய பர்சனல் ஆஃபீஸ் இங்கே மட்டும்தான் பார்க்குறாரான்னு தெரியல. ஃபீல்டில் இறங்கி அவங்க பார்க்கறதில்ல. ஃபீல்டில் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. இன்னொன்று, இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதே நமக்கு தெரியல. இது ஒரு சாதாரண பொதுமக்களை கேட்டால் கூட தெரியும். இது இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறாங்கன்னாக்கா சாதாரண பாமர மக்கள் தான், பாட்டாளி மக்கள், சாதாரண கூலி தொழிலாளிகளோட பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இந்த கஞ்சா விற்கிற இந்த பணம் எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய கஜானா. இது விற்கிறவங்க பூரா திமுக காரங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் உடந்தையா இருக்கிறாங்க. 19 நான் எல்லாரையும் சொல்ல, ஆனா அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய பார்வைக்கு தெரியாம இது நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பில்லை. காவல்துறையினருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்கும். அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க உடந்தையா இருக்கிறாங்கன்றது தானே காரணம். அந்த மாதிரி வந்து இந்த அரசாங்கமே வந்து என்ன கேட்டா கஞ்சா அரசாங்கம் தான் சொல்லுவேன். இது திராவிட மாடல் அரசாங்கம்லாம் கிடையாது, இது கஞ்சா அரசாங்கம். இது இந்த அரசாங்கம் ஒழியணும். மக்களும் சாதாரண வளரும் இளைஞர்கள், இந்த இளம் பருவத்தினரை வந்து இந்த போதை வழியிலிருந்து பாதுகாக்கணும்னாக்கா இந்த திமுக அரசாங்கம் ஒழிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சாதான் இந்த தமிழ்நாடு இந்த போதையின் பாதையிலிருந்து காப்பாற்றப்படும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் இப்ப நடத்துனாங்க. மேடைகள்ல, பொதுக்கூட்டங்கள்ல, பிரச்சாரங்கள்ல அவங்க பேசும்போது சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அடிமை கட்சி, ஊழல் கட்சி அப்படின்றத மறைமுகமா சொல்றாங்க. டைரக்டா வந்து அதை சொல்லல. தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க, பாய்சன் சொல்றாங்க. அதே நேரத்துல அதிமுக ஊழல் கட்சி, அடிமை கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து சுயமான ஒரு புத்தி கிடையவே கிடையாது. திமுக தீய சக்தின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாரு. அதிமுக வந்து திமுகவுக்கு அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு, ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அதனால ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவங்க சும்மா நாள் அடிமை கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாரு. அடிமை கட்சினா நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்ப அதிமுக மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருக்குதா? திமுகவுடைய கருணாநிதி போய் அவரு நம்ம வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து காலில் விழுந்து தானே வாங்கிட்டு வந்தாரு அவரு மாறனுக்கு மினிஸ்டர் போஸ்டிங். அதுக்கப்புறம் ராங் பஸ். அதுக்கப்புறம் சோனியா காந்தி, மன்மோகன் சிங் ஆட்சியில போய் அவங்க பிள்ளைக்கு, அவங்க பொண்ணுக்கு, அவங்க பேரனுக்கு 3 பேருக்கும் மினிஸ்டர் போஸ்டிங் வாங்கிட்டு வந்தாரு. அப்ப அவங்க எல்லாம் அடிமை கட்சி இல்லையா? அதாவது ஒரு மக்கள் இணக்கமா போறன்றது வந்து எதற்காகனாக்கா மக்கள் நலனுக்காக. அதிமுக வந்து என்னைக்குமே வந்து முதன்மையாக கருதுறது மக்கள் நலன். மக்கள் நலனுக்காக அதிமுக இன்னைக்கு இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே மக்கள் நலனுக்காக எந்த வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதனால இது இவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில வந்து விமர்சனம் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். அதுவும் விஜய் வந்து அவருடைய சொந்த கருத்து கிடையாது. அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு 3வது வருஷ துவக்க விழாவை கொண்டாடுறாரு. இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அவரு. அது கூட அவருக்கு பேச தெரியாது. ஏதாவது டைலாக் எழுதி கொடுப்பாங்க யாராவது ஒருத்தர். அவருக்கும் அறிவு கிடையாது, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அறிவு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய கருத்து. அதனாலதான் ஆதவ ரஜனா என்ன சொல்றாருன்னா
கொள்ளையடிங்க வேணாம் சொல்லல, மக்கள் சாவடிச்சு கொள்ளையடிக்க ஒரு தத்துவத்தை சொல்லிட்டோம். ஆதவ அர்ஜுனான்றவர் வந்து மக்களை சுரண்டி லாட்ரி வித்து சம்பாதிச்ச பணத்துல வாழுறவர். அவரெல்லாம் பேசுறதுக்கே வந்து தகுதியற்றவர் அவரு. அவர் வந்து ஊழலை பத்தியோ அல்லது அரசாங்கத்தை பத்தியோ பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே அவருக்கு கிடையாது. ஆதவ அர்ஜுனாக்கு என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேரம் கொடுத்து நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. மீண்டும் நன்றி.